everyone, welcome back to Lexora Studies. In this video, I will be explaining an important topic from contract law, that is pledge. Pledge na என்னன்னு பார்த்துடலாமா? Pledge அப்படின்றது ஒரு லீகல் டேர்ம் அண்ட் அது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் பொசிஷன் டு செக்யூர் அ டெப்ட். அதாவது ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனுக்கு செக்யூரிட்டியாக ஒரு குட்ஸை நம்ம பொசிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான், ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேவா? இதுதான் வந்து பிளெட்ஜ். அண்ட் இந்த பர்சன் யார் வந்து கடன் வாங்குறாங்களோ அவங்க பிளெட்ஜார், அண்ட் கடன் வந்து கொடுக்குறவங்க பிளெட்ஜி. ஓகே, இந்த பிளெட்ஜிக்கு வந்து என்ன ரைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெப்ட் வந்து அவங்க ரீபே பண்ணுற வரைக்கும் அந்த கூட்ஸை அவங்களே ஹோல்ட் பண்ணுற ரைட் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த டெப்டார் வந்து இஃப் இன் கேஸ் வந்து ரீபே பண்ணல, ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிளெட்ஜுக்கு என்ன ரைட் இருக்குது அப்படின்னா அந்த கூட்ஸை செல் பண்ணுறதுக்கான ரைட்டும் இருக்குது. இந்த பிளெட்ஜ் பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டிஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளெட்ஜார், பிளெட்ஜி அண்ட் தி டெப்டார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹூ இஸ் பானர் அண்ட் பாணின்னு பார்த்துடலாமா? பானர் அண்ட் பாணினா யாரும் கிடையாது, பிளெட்ஜார் அண்ட் பிளெட்ஜி இவங்கள தான் சொல்கிறாங்க. பானார் அப்படின்றவங்க வந்து இஸ் அ பர்சன் ஹூ பிளெட்ஸ் குட்ஸ் அஸ் செக்யூரிட்டி ஃபார் அ லோன். ஓகே, அவங்க தான், அதாவது அந்த லோனுக்காக செக்யூரிட்டியாக வந்து ஒரு குட்ஸை பிளெட்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பர்சன் தான் வந்து பானார். அண்ட் இவங்க வந்து அந்த ஓனர் ஆஃப் த குட்ஸ் இவங்க தான், பட் அந்த பொசிஷனை மட்டும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இந்த பானாருக்கு இன்னொரு டியூட்டி என்ன இருக்குது தெரியுமா? இன்னொரு டியூட்டியில் கம்பல்சரியாக என்ன டியூட்டி இருக்குன்னா, அந்த லோன் வந்து வித் இன்ட்ரெஸ்ட்டோட வித் அக்ரீட் டைம்குள்ளே ரீபே பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாணினா யாருன்னு பார்த்துடலாம். பாணி இஸ் அ பர்சன், இவங்க வந்து அக்செப்ட் த குட்ஸ் அஸ் செக்யூரிட்டி அண்ட் கிவ்ஸ் அ லோன், அவங்க தான் வந்து பாணி. அண்ட் இவங்களுக்கு வந்து அந்த ரீபே பண்ணுற வரைக்கும் அந்த கூட்ஸை கீப் பண்ணுறதுக்கான டியூட்டி உங்ககிட்ட இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இஃப் இன் கேஸ் அந்த பானாரோட டிஃபால்ட்னால அந்த கடன் அடைக்கலை அப்படின்னா இந்த பாணி மே செல் த குட்ஸ் ஆஸ் பர் லா படி அவங்க செல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பானார் அண்ட் பாணி. அண்ட் இவங்களோட ரைட்ஸ் பார்த்துடலாம். ரைட்ஸ் ஆஃப் பானார் அப்படின்னு பார்க்கும்போது தெர் ஆர் 4 இம்பார்ட்டன்ட் ரைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு கெட் பேக் த குட்ஸ். இஃப் இன் கேஸ்லாம் இல்லை, ஆஃப்டர் ரீபேமெண்ட் ஆஃப் த லோன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த கூட்ஸை நான் வந்து கெட் பேக் பண்ணிக்கிற ரைட் இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து ரைட் ஆஃப் ரிடெம்ஷன், அதாவது ஈவன் ஆஃப்டர் என்னோட டிஃபால்ட்னால நான் வந்து கடன் அடைக்கலை அப்படின்னா இந்த பானார் வந்து பாணி வந்து அந்த குட்ஸை செல் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. அப்போது இந்த பானார் அப்பயுமே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, என்னென்னா அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய குட்ஸை கெட் பேக் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட், ரைட் டு கிளைம் காம்பன்சேஷன். இஃப் இன்கேஸ் வந்து பாணியோடைய அன்ஆத்தரைஸ்டு சேல் ஆர் காசஸ் மூலயமா அவங்களோட நெக்லிஜென்ஸ் மூலயமா எனக்கு ஏதோ ஒரு லாஸ் நடந்திருக்கு அப்படின்னா த பானார் ஹாவ் அ ரைட் டு கிளைம் காம்பன்சேஷன் ஃப்ரம் பாணி. ஓகே, அட் த ரைட்ஸ் ஆஃப் அன் ஆர்டினரி டெப்டார். அதாவது இப்போ வந்து பானார் வந்து ஒரு ஆர்டினரி டெப்டார் வந்து என்னென்ன ரைட்டெல்லாம் வந்து லா மூலயமா என்ஜாய் பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து இந்த பானாருக்குமே வந்து ரைட் இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஓகே, இதை நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, க்ரோ அப்படின்ற லெட்டர் வச்சுக்கோங்க. GROW. G மீன்ஸ் கெட் பேக் த குட்ஸ், ஆர்னா வந்து ரிடம்ஷன், ஓனா ஆர்டினரி டெப்டார், அண்ட் டபிள்யூக்கு பதிலாக C வச்சுக்கலாம், கிளைம் காம்பன்சேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஓகேனா இந்த ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்து ரைட்ஸ் ஆஃப் பாணி. ரைட்ஸ் ஆஃப் பாணியில் 5 ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ரைட் வந்து ரைட் டு ரிட்டைன் த குட்ஸ். செக்ஷன் 173 படி நான் வந்து கடன் கொடுத்துருக்கேன், அந்த கடனை வந்து அடைக்கிற வரைக்கும் அந்த குட்ஸை நான் வந்து ரிட்டைன் பண்ணிக்கிறேன் ரைட் வந்து பாணிக்கு இருக்குது. அடுத்து ரைட் டு ரிட்டைன் ஃபார் சப்சிக்வெண்ட் அட்வான்சஸ். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரைட் டு ரிட்டைன் ஃபார் சப்சிக்வெண்ட் அட்வான்சஸ். அதாவது செக்ஷன் 174 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாணி வந்து ஒரு டெப்ட், அதாவது ஒரு கடன் கொடுத்துருக்காரு, அதுக்காக ஒரு பொருளை வந்து அடமானத்துக்கு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேறு ஒரு கடன் கொடுக்குறாரு, அந்த கடனுக்கும் த சேம் குட்ஸ் அவர் ரிட்டைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் செகண்ட் ரைட். அண்ட் தேர்ட் வந்து ரைட் டு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ். அதாவது செக்ஷன் 175 படி இஃப் இன் கேஸ் நான் தான் அந்த ப்ராடக்ட்டை அந்த குட்ஸை நான் வச்சுட்ருக்கேன், ஸோ ப்ரிசர்வ் பண்ணுறதுனால நான் நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸையும் நான் திருப்பி ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நான் திருப்பி வந்து பானார்கிட்ட இருந்து அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாணிக்கு இருக்கிற ஒரு ரைட். அண்ட் ஃபோர்த் ரைட் வந்து ரைட் டு ஷூ அண்ட் ரிட்டைன் குட்ஸ். அதாவது வந்து என்கிட்ட வந்து அந்த ப்ராடக்ட் அந்த பானாரோட ஒரு டிஃபால்ட்னால நான் வந்து அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம், அவரோட கூட்ஸை நான் கையில் வச்சிட்ருக்கும் போதே கூட. ஓகேவா? என்கிட்ட தான் கூட்ஸ் இருக்கே, ஸோ நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த கூட்ஸும் நான் ரிட்டைன் பண்ணி வச்சுக்கலாம், அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஷூ பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் ரைட் வந்து ரைட் டு செல் த குட்ஸ். அதாவது வந்து இஃப் இன்கேஸ் அவங்களோட டிஃபால்ட்னால வந்து பானாரோட டிஃபால்ட்னால வந்து
அந்த கடன் வந்து அடைக்கலை அப்படின்னா the பாணி has right to sell the good, பட் அவங்க வந்து நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரைட்ஸ் ஆஃப் பானர் அண்ட் பாணி அண்ட் அவங்களோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் டியூட்டிஸ் ஆஃப் பானர் அண்ட் பாணி பார்க்கலாம். If you found this video helpful, please like, share and subscribe to Lexora Studies. Thank you for watching.